என்ன பேய் மேடம், ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை தீபா. ஆ, அந்த சுடர் இருக்கால, அவ ஃபாரினுக்கு போறாளாம். அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அத பத்தி யோசிக்க என்ன இருக்கு? அவ ஃபாரின் போறது நல்ல விஷயம் தானே? இல்லை தீபா, எனக்கு இப்போ கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு சுடர் மட்டும்தான். அவளோட கண்ணுக்கு தான் நானும் தெரியுறேன். ம், என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அவகிட்ட தான் என்னால் ஓப்பனாக ஷேர் பண்ண முடியுது. இப்போ அவளும் போயிட்டான்னா நான் என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம பசங்களும் சுடர் கூட தான் ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க. இப்போ திடீர்னு சுடர் அவங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டா அவங்க எல்லாம் சுடரை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அட, சுடர பத்தி பேசிட்டு இருக்கும் போது அவளே வரா பாரு. என்ன பத்தி அப்படி ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறீங்க? ஆம், நீ ஃபாரின் போறத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் சுடர். ஏன் சுடர், நீ ஃபாரின் போய் தான் ஆகணுமா? ஆமாக்கா, அது என்னோட ட்ரீம். நான் சென்னைக்கு ஓடி வந்ததே எப்படியாவது நார்வே போகணுங்கிறதுக்காக தான். ஆனா அந்த சான்ஸ் இப்பதான் கிடைச்சிருக்கு. இப்ப நான் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதெல்லாம் ஓகே சுடர். ஆனா பசங்க உன் மேல எவ்வளவு அட்டாச்சா இருக்காங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். நீ இப்படி திடீர்னு அவங்களெல்லாம் விட்டுட்டு போனா ரொம்ப ஏங்கி போயிடுவாங்க சுடர். அது மட்டும் இல்ல, எனக்குமே உன்னை பார்க்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் இதெல்லாம் மனசுல வச்சு யோசிச்சு பாரு சுடர். எனக்கு புரியுதுக்கா, ஆனா வேற வழி இல்ல. நான் போய் தான் ஆகணும். பசங்களும் நான் இல்லாம ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க தான். ஆனா டேஸ் போக போக அவங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன மறந்துடுவாங்க. நீ அப்படி நினைக்காத சுடர். பசங்க கண்டிப்பா உன்னை எப்பவும் மறக்க மாட்டாங்க. சுடர் நம்மளெல்லாம் விட்டு ஃபாரின் போறது நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. ஆமா, எப்பவுமே நம்ம சுடர் கூட ஜாலியா விளையாடுவோம். சுடரும் இங்கேருந்து போயிட்டா நம்ம யார் கூட விளையாடுறது அபி? எதுக்காக சுடர் இங்க இருந்து போகணும்? இங்கேயே நம்மளோட இருக்கலாம்ல. எல்லாரும் இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் யாரும் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? என் மேல கோவமா? இப்படி அமைதியாவே இருந்தா என்ன பண்றது? ஏதாவது சொன்னதானே தெரியும். ஏ சுடர், இங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ நிஜமாவே ஃபாரின் போக போறியா? நீ ஃபாரின்லாம் போகாத சுடர். நீ இங்கேயே எங்க கூடயே இரு. இங்க பாருங்க, நான் கண்டிப்பா ஃபாரின் போகணும். அதுதான் என்னோட ட்ரீம். அந்த ஆசையில தான் நான் சென்னைக்கே வந்தேன். அப்போ நீ இனிமே இங்க வரவே மாட்டியா? அப்படிலாம் இல்லம்மா, கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் அடிக்கடி வந்து பாப்பேன். நீ சும்மா சொல்ற. ஃபாரின் போயிட்டாலே அடிக்கடி எல்லாம் இங்க வர முடியாது. எங்களுக்குலாம் உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு தெரியுமா? ஆனா நீ தான் எங்களை பத்தி எதுவும் கவலைப்படாம இங்க இருந்து போற. ஏன் காவியா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு உங்களை பிரிஞ்சு போறது கஷ்டமா தான் இருக்கு.
ஆனா என்ன பண்ண முடியும்? நான் ஃபாரின் போயே ஆகணும். நீ தான் இவ்வளோ நாள் எங்க எல்லாரையும் கேர் பண்ணிக்கிட்ட. இப்போ எங்களை கேர் பண்றதுக்கு யார் இருக்கா சொல்லு? ஏன் அப்படி நினைக்கிற? உங்க டாடி உங்க மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காரு தெரியுமா? உங்க டாடி, உங்க பாட்டி, ராமையான்னு இங்க உங்களை கேர் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, சரியா? நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு உங்க டாடி மாதிரியே பெரிய டாக்டர் ஆகணும். எல்லாரும் என் கூட பேசிட்டாங்க. ஆனா ஏன் அஞ்சலி பாப்பா மட்டும் என் கூட பேசல? உன் கூட பேச பிடிக்கல. நம்ம குழந்தைங்க சுடர் மேல இவ்வளோ அட்டாச்சா இருக்காங்களே. சுடர் இங்கேயே இருந்தா அவங்க எப்பவும் ஹாப்பியா இருப்பாங்கல்ல. ஆனா அவளும் இப்போ ஃபாரின் போறேன்னு சொல்றா. இனிமே குழந்தைங்க பாவம் என்ன பண்ணுவாங்க? வாங்கண்ணே வாங்க உள்ள வாங்க. ஆ. சுடர் இவர்தான் மாப்பிள்ள கிஷோர். வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஹலோ அங்கிள். வாங்க வாங்க, Hey. வெல்கம். இவர்தான் மாப்பிள்ள கிஷோர். Hi Kishore, please feel at home. I'm an gynecologist. Hi sir, I am Kishore and Bro, அங்கிள் உங்களை பத்தி எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டாங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க, ப்ளீஸ் டேக் யூ சார். Sure, sir. அப்புறம் கிஷோர், என்ன சாப்பிடுறீங்க? சுடர், brother, இல்ல சார் குடிக்க ஏதாவது? பரவாயில்ல, சரி. நாங்க வர வழியிலே சாப்பிட்டு வந்துட்டோம் சார். மாப்பிள்ளை ரொம்ப ஷை டைப்பா இருப்பாரு போல இருக்கு. கொஞ்சம் ஷை டைப் தான். ஆமா, மனோகரி எங்க? மேலதான் இருந்தா. ஓ, மனோ மனோ இப்ப வந்துருவா. மனோகரி மாப்பிள்ளையை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுவா பாருங்க. வா மனோ. வாமா மனோ. மனோ, இவர்தான் நான் உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள. பேரு கிஷோர். மாப்பிள்ள, இவ தான் என் பொண்ணு. ஹாய். மனோ, மாப்பிள்ள எப்படி இருக்காரு? கல்யாணம் வேண்டான்னு சொன்னல, இப்ப சொல்லு. அப்பா அது கிஷோர், அங்கிள். நீங்க சொல்லுங்க, என் பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன மனோகரி, அப்படியே அமைதியா இருக்க? எதுவும் பேச மாட்டேங்கிற? உனக்கு என்ன தோணுதோ அதை கேளு. மேடம், பேசுங்க. பேசினா தானே உங்க 2 பேருக்கும் ஒரு புரிதல் வரும். மாப்பிள்ள, நீங்க வேணா ஏதாவது கேளுங்க. அதுக்கு மனோகரி கண்டிப்பா பதில் சொல்லுவா. கேளுங்க, டோன்ட் பி ஷை. சார், நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. அவரு வெக்கப்படுறாரு, மனோகரி மேடமும் தயங்குறாங்க. யாராவது ஒருத்தர் பேசுங்க. என்ன மனோ, நீதான் டக்கு டக்குன்னு பேசுவிய. உனக்கு பேசுறதுக்கு சொல்லி தரணுமா என்ன? பேசு. எழில், என்னப்பா இது கூட புரியலையா? நாம எல்லாரும் இப்படி பக்கத்திலேயே இருந்துகிட்டு பேசு பேசுன்னு சொன்னா இவங்க 2 பேருக்கும் கூச்சமா இருக்காது? ஓ ஆமாமா, நான் கூட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கல. சரியா சொன்னமா. சரி வாங்க, நம்ம எல்லாம் உள்ள போயிருவோம். அவங்க தனியா உட்கார்ந்து பேசினா கரெக்டா இருக்கும். குட் ஐடியா சுடர். அப்ப சரி, கம் ஆன். அவங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி கொடுக்கலாம். ஓகே சுடர், உன் ஆட்டம் ஓவரா போயிட்டு இருக்க. நான் அன்னைக்கே
எங்க அப்பா கிட்ட இந்த விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சிருப்பேன். நீதான் வளர்த்து இவ்ளோ தூரம் கொண்டு வந்துட்ட. உன்னை சும்மா விட மாட்டேன். சுடர், நாம உள்ள போனாலும் அவங்களுக்கு அந்த ஃப்ரீனஸ் கிடைக்காது. எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வாடா. ஆமா எழில், அம்மா சொல்றது கூட சரியான பாயிண்ட் தான். மாப்பிள்ளைக்கு இந்த ஊரு அவ்வளவா பழக்கம் இல்லை. ஓ எழில், பேசாம நீங்களே கூட்டு போயிட்டு வந்துருங்களேன் ப்ளீஸ். ஓகே அங்கிள், கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. ஆனா எங்க போகலாம்? ஒரு நல்ல காஃபி ஷாப் போலாம். அங்க தனியா உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க மனசு விட்டு பேசட்டும். அதான் பிளான். ஓகே ஓகே மனோ, கிஷோர், வாங்க போலாம். மனோ, bro, உங்களை பத்தி போய் கொஞ்சம் பேசிட்டு சொல்லுங்க. என்ன வாமா. பண்றீங்க? சுடர், ஆ? நீயும் கூட போமா. எழில் கிஷோருக்கும் நீ மனோகருக்கு துணையா போங்க. காஃபி ஷாப் போனதும் அவங்க 2 பேரையும் தனியா பேச விட்டுருங்க. ஆமா சுடர், அவங்க சொல்றது சரிதான். மனோகரி தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவா. நீயும் கூட போயிட்டு வா. சரி வாங்க மேடம். மனோ ரொம்ப நல்ல பொண்ணு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சரி வாங்க. ஓகே. உட்காருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். உட்காருங்க. அவங்க பேசிப்பாங்களா இல்லையான்னு தெரியவே இல்லையே காஃபி சார். ஷாப்ல மனோகரி அவர்கிட்ட நல்லா பேசுவா. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பண்ண பாரு. வெல், ஐ எம் கிஷோர். ஓ சாரி, இவ்வளோ தூரம் ஒன்றா வந்திருக்கோம். பேர் கூட தெரியாமல வந்திருப்பீங்க. என்ன பேசுறதுன்னே தெரியல, அதான். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்க செம கியூட்டா இருக்கீங்க. இந்த சாரி உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. என்னங்க எதுவும் பேசவே மாட்டேங்கிறீங்க? நான் தான் யார்கிட்டயும் பேசாம இன்ட்ரோவர்ட்டா இருப்பேன். என்ன ஆர்டர் பண்ணலாம்? என்ன சாப்பிட்றீங்க? சூடா சுடுதண்ணி வேணும். ஓ, ஹாட் வாட்டர் வேணுமா? கோல்டா? அதான் பேச மாட்டேங்கிறீங்களா? சுடர், நீ நார்வே போறேன்னு கேள்விப்பட்டேன். விசாலாம் வந்துருச்சாமே? அது வந்து ஆமா சார். அதுக்காக தான் நான் ஊரை விட்டு ஓடி சென்னைக்கே வந்தேன். இப்போ நான் போய் தான் ஆகணும். உன் நிலைமை எனக்கு புரியுது. பட் நீ கனடா போயிட்டா பசங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க சுடர். நமக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. உனக்கு என்ன சுத்தமா பிடிக்காம இருக்கலாம். நானும் உன்னை சரியா புரிஞ்சுக்காம உன்னை பிடிக்கலன்னு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். பட் குழந்தைங்க விஷயத்துல நீ பர்ஃபெக்டா இருந்திருக்க சுடர். அதனால குழந்தைங்களுக்குமே உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருந்திருக்க. அதுக்கெல்லாம் நான் உனக்கு தேங்க் பண்ற மாதிரி ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். அதான் புடவை வாங்கி கொடுத்தீங்களே சார். அது நீ கேட்டதால வாங்கி கொடுத்த சாரி. பட் நான் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, ஆர்டர் பண்ணு, நான் பே பண்றேன். இது என்னோட ட்ரீட். ப்ராமிஸ்? கண்டிப்பா ப்ராமிஸ். என்ன வேணாலும் சொல்லு. நீங்க எதுவும் சாப்பிடலையா? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது. நீங்க ஏதாவது பேசினா நல்லா இருக்கும். என்ன? சரி வேற சரி. சார், எங்க வாங்க. சொல்லுங்க சார். உங்களுக்கு என்ன எனக்கு பிடிக்கும்? வெஜ் சாண்ட்விச். ஓகே சார். மேடம், உங்களுக்கு? எனக்கு ஒரு கொத்து பரோட்டா. ஓகே மேம். கொத்து பரோட்டாவா? சாண்ட்விச் ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? சுட சுட பரோட்டாவா அப்படியே பிச்சு போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு முட்டையை உடைச்சு ஊத்தி பெப்பரு சில்லி எல்லாம் போட்டு கட 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 கடன்னு கொத்தி எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி அப்படியே சுட சுட கொடுப்பாங்க. அத வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நிஜமாவா? ஆமா சார். யூசுவலா நான் வெளில போறதே இல்ல. ஆர்டர். ஆனா உங்க கூட வந்தது எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது.
மோரோவர் இந்தாங்க சார். கேன் ஐ கெட் a spoon, cutter and fork? அது கொண்டு வரேங்க சார். ஓ நைஸ். எடுத்துக்கங்க மேம். இந்தாங்க சார். எடுத்துக்கோங்க மனோ. சார் யா தேங்க் யூ. ஸ்மெல்லே செமையா இருக்க. அது இது பேர் என்னன்னு சொன்ன? கொத்து பரோட்டா சார். கொத்து பரோட்டா. ஸ்மெல் மட்டும் இல்ல சார், சாப்பிடவும் செம்ம டேஸ்டா இருக்கும். ஒரு வாய் சாப்பிட்டு பாக்குறீங்களா? இல்ல பரவாயில்ல, நான் டயட்ல இருக்கேன், நீ சாப்பிடு. டாக்டர் சார், ஒரு நாள், ஒரே ஒரு நாள் ஒரு வாய் சாப்பிடுறதுல உங்க டயட் அப்படி ஒண்ணு கெட்டு போயிடாது. இதுக்கப்புறம் எங்க சார் என் கூட உட்காந்து சாப்பிட போறீங்க? ஒரு வாய் சாப்பிடுங்க சார். அப்படியா சொல்ற? ஆமா சார். நீ சொல்றத பார்த்தா நல்லா இருக்கும் போல இருக்க. ஓகே லெட்ஸ் ஈட். இது எப்படி சாப்பிடுறது? ஸ்பூன்ல சாப்பிட கூடாது. இல்லையா? ஆஹா. இது வேண்டாமா? இதோ இப்படி கையில எடுத்து ஏய் சால்னாவை நல்லா முக்கி அப்படியே எடுத்து வாய்க்குள்ள போட்டு ஆ, ம், ம். இப்படி சாப்பிடணும் சார். ஓகே நோ ஸ்பூன்ஸ், ஹேண்ட்ஸ். மே ஐ? இதுல டிப் பண்ணணுமா? ஆமா சார், நல்ல நல்ல டிப் பண்ணுங்க. ஓகே ஓகே. அப்படியே சிந்தாம அப்படியே வாய்க்குள்ள போடுங்க. இப்ப சொல்லுங்க டாக்டர் சார், எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. என்ன நானும் பாத்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஆளைய மூஞ்சி பாரு. சீ. மனோ பொடி சைக்கோ. உன்னை போய் கல்யாணம் பண்ண நினைச்ச பாரு. என்ன சொல்லணும்? வாட் ஹேப்பன்? என்னாச்சு? யோ போயா, அவ்வளவு போய் கேளு. ப்ரோ வாஷ்ரூம் எங்க இருக்கு? மனோ என்ன மனோ என்னாச்சு? எதுக்கு அவர் முகத்துல காஃபி ஊத்துன? வீட்டுக்கு போலாம் வா. மனோ மனோ ஒரு நிமிஷம் நில்லு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? வீட்டுக்கு போலாம் வா. சாப்பிட்டு
ஆனா உன்னை பத்தி தப்பா பேசினா என்னால தாங்கிக்கவே முடியாது. அதான் அவன் மூஞ்சிலேயே காஃபியை ஊத்திட்டேன். போதுமா? அவனுக்கு என்ன தெரியும் நம்மள பத்தி? அவன் இப்படி தப்பா பேசலாம். இதுக்காக தான் இதெல்லாம் வேண்டான்னு சொன்ன எழில். ஆனா பாக்கும்போதே எனக்கு என்னமோ சரியா படல தெரியுமா? நீயும் அப்பா வந்து என்ன கம்பல் பண்ணீங்க. இப்போ அவன் காமிச்சிட்டான்ல யாருன்னு. ஆனா கிஷோர் பார்க்கவே அவ்வளவு இன்னசென்ட்டா இருந்தாரு. அவர் அப்படி பேசுவாருன்னு என்னால நம்பவே முடியல மனோ. நாங்க தள்ளி இருந்து பார்த்தப்ப கூட அவரு ரொம்ப ஜோவியால தான் பேசிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. என்ன சுடர்? கரெக்ட் தானே? ஆமா சார். இதெல்லாம் தப்பு இல்லல. எழில் கேக்குறது கூட பரவாயில்ல. உனக்கு என்ன தெரியும்? ஆமாங்கற. அவன் என்ன பேசினான்னு தெரியுமா உனக்கு? சொல்லு. நான் எதுவுமே சொல்லலையே. சார் கேட்டாரு, ஆமான்னு சொன்னேன். உனக்கு தெரியலனா தெரியலன்னு சொல்லு. ஆமான்னு சொல்றேன். இரு மனோ. சுடர் கிட்ட ஏன் இப்ப சண்டைக்கு போற? கிஷோர் நல்லா பேசின மாதிரி தோணுச்சுன்னு நான் தானே சொன்னேன். சரி, ஒருவேளை இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கலாம்ல. நான் அவர்கிட்ட பேசட்டுமா? நீ எதுக்கு இவ்ளோ ஹர்ட் ஆகுற? உனக்கு புரியாது எழில். நம்மளல பரவாயில்ல, யாரும் நம்ப வேண்டாம். மனோ, கொஞ்சம் அமைதியா கேளு ப்ளீஸ். மனோ, லிசன் டு மீ மனோ. என்னப்பா இப்படி கோவப்பட்டு பேசிட்டு போற? எனக்கு புரியலமா. இப்ப என்ன பண்றது?